Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு After Apple Picking by Robert Frost. இந்த poem தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராபர்ட் லீ ஃப்ராஸ்ட் இவர் மார்ச் 26, 1874லேருந்து ஜான்வரி 29, 1963 வரை இருந்திருக்காரு. இவர் ஒரு அமெரிக்கன் போய்ட். மோஸ்ட்டாக இவருடைய ஒர்க்ஸில் வந்து செட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நியூ இங்கிலாண்டில் உள்ள 20th செஞ்சுரியோட ரூரல் லைஃப் பற்றி எழுதியிருப்பார். தீம்ஸ் வந்து சோஷியல் அண்ட் ஃபிலாசபிக்கல் தீம்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு அவருடைய நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா அ பாய்ஸ் வில் நார்த் ஆஃப் பாஸ்டன், அப்புறம் நியூ ஆம்ஷயர். நோட்டபிள் அவார்ட்ஸ் வந்து புலிட்சர் ப்ரைஸ் ஃபார் பொயட்ரி மொத்தமாக 4 வாட்டி இந்த அவார்ட் வாங்கியிருக்காரு. இன்னொன்று காங்கிரஷனல் கோல்டு மெடல். இது இவ்வளவும் அவருடைய அவார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஒர்க் 1914 பப்ளிஷ் ஆகிருக்கு. இது ஃப்ராஸ்டோடைய செகண்ட் பொயட்ரி கலெக்ஷன் நார்த் ஆஃப் பாஸ்டன் அப்படிங்கிற புக்கில் வந்து இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த போயமோடைய ஓவரால் சம்மரி என்ன அப்படின்னா ஆதர் வந்து ஆப்பிள் தோட்டத்தில் போய் நிறைய ஆப்பிள்ஸை வந்து பறிச்சுக்கிட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் போனோன்னே இவருக்கே வந்து டயர்ட் ஆகுது. இந்த போயமை வந்து லைஃப் கூட அவர் எப்படி கம்பேர் பண்ணி இந்த போயமை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத தான் இந்த இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த போயமுடைய சம்மரி பார்க்கலாம். ஆதர் வந்து அவரோட ஏணியை வானத்தை நோக்கி வச்சுருக்காரு. அவருக்கு பக்கத்தில் ஒரு எம்டி பேரல் இருக்குது. சில ஆப்பிள்ஸ் வந்து அவரால் பறிக்க முடியலை. ஏன்னா அது வந்து அவருக்கு கை எட்டலை, அந்த மாதிரி ஒரு தூரத்தில் இருக்கனால அவரால் பறிக்க முடியலை. இப்போ ஆதர் சொல்கிறார், நான் பறித்து ரொம்ப டயர்டாயிட்டேன், அதனால் இனிமேல் நான் வந்து ஆப்பிளை வந்து பிக் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஆதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ அவர் நிற்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இது வந்து எப்படி அப்படின்னா வின்டர் டைம் வந்து நைட்டு நேரம் நம்ம தூங்கும்போது எந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி உள்ள ப்ரெசன்ஸ் இருக்குது. இன்னொன்று ஆப்பிளோடைய ஸ்மெல் எல்லாமே சேர்ந்து அவரை வந்து ரொம்ப மாதிரி தூங்க வர மாதிரி வந்து அவருக்கு இருக்குது. இப்படி தூக்கம் வர நினைக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு வந்து ஒரு இதை வந்து ஷேர் பண்ணுறாரு. காலையில் வந்து அவர் கிளாஸ் வழியாக வந்து பனி பார்க்குறாராம். அந்த பனி வந்து ஒரு லீஃபில் பட்டு அது அப்படியே மெல்ட் ஆகுதான். இந்த ஸ்டோரியை வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாரு. இது மூலயமா என்ன இன்டைரக்டாக சொல்ல வர்றாரு அப்படின்னா நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு நம்ம மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும்ல, நம்ம மைண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அந்த இதை வந்து இதில் வந்து கொடுக்குறாரு. அவருக்கு தூக்கம் வருது, ஆனால் திடீர்னு காலையில் பார்த்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாரு. இதை வந்து நம்மளுடைய லைஃப் கூட அவர் கம்பேர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆதர் சொல்கிறாரு அவருக்கு தூக்கம் வருது. அப்போது அவரே வந்து ரீடர்ஸ் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு கண்டிப்பாக ஆப்பிள் ரிலேட்டடான ட்ரீம்ஸ் தான் வரும். ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் ஆப்பிள் பிக் பண்ணியிருக்காரு, அதை பற்றியே நிறைய யோசிச்சிருக்காரு. ஸோ ஆப்பிள்ஸ் வந்து வருதும் டிஸப்பியர் ஆகுறதும் அதில் இருக்க சின்ன ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி ரிலேட்டடான ட்ரீம்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று அவருக்கு ரொம்ப நேரமாக ஏணியில் நிற்கிறனால அவருக்கு ரொம்ப கால் வலிக்குது. ஏன்னா அவர் ரொம்ப நேரமாக ஏணியில் வந்து ப்ரெஷர் கொடுத்து அப்படி நிற்கிறதுனால அவருக்கு கால் வலிக்குது. அப்புறம் ஆதர் சொல்கிறாரு இந்த பிரான்ச்சஸ் ஆட ஆட ஏனியும் ஆடுற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று அவர் நிறைய ஆப்பிள்ஸை வந்து பிக் பண்ணி வச்சுருக்காரு. நிறைய ஆப்பிள்ஸ் பிக் பண்ணி வச்சுருக்கனால இவருக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப டயர்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது வந்து அவராக ஆசைப்பட்டு பண்ண ஒரு விஷயம். இதே இதில் லைஃப் கூட எப்படி கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளும் ஆசைப்பட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கு அது. ஆனால் வந்து அது பண்ண நம்மளுக்கு டயர்டாக இருக்குமே தவிர அதோடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் கொடுக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆதருக்கு கையில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து இருக்குது. அதை அவர் வந்து ரொம்ப பொக்கிஷமாக பார்த்து வச்சுருக்கணும். இப்போ அது வந்து ஒரு வேளை கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா அது லைட்டாக வந்து அடிபட்டுரும். அப்போ இந்த அடிப்பட்ட ஆப்பிள் எல்லாமே சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வினிகர் செய்கிறதுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ இது வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து விற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஆதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு டயர்டாக இருக்கனால தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உட்சக் வந்து ஹைபர்னேட் பண்ணுமா, அதாவது போலா பியர்ஸ் எல்லாம் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா தூங்கிட்டு அதுக்கப்புறம் என்னமோ இல்லையா அதே மாதிரி உட்சக்கும் வந்து ஹைபர்னேட் பண்ணும். இதில் ஹியூமன்ஸ் வந்து இப்படி ரொம்ப லாங்காக வந்து தூங்கினாங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு சமம் அப்படின்னு ஆதர் வந்து சொல்கிறார். இப்படி இந்த போயம் மூலியமாக லைஃப் கூட வந்து சில விஷயத்தை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த போயமோடைய தீம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா லவ் ஃபார் த பியூட்டி ஆஃப் நேச்சர். இதில் வந்து ஆப்பிள் வந்து பறிக்கும்போது கூடிய உள்ள அந்த அட்மாஸ்பியரை பற்றி சொல்லிப்பார். அது ரொம்ப சில்லாக இருந்துச்சு அப்படிங்கிற அட்மாஸ்பியர். இன்னொன்று அவர் வந்து காலையில் பார்த்த அந்த பனி அந்த லீஃபில் பட்டு எப்படி மெல்ட் ஆச்சு அப்படிங்கிறத அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிப்பார். அந்த நேச்சரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு லைஃப், ஒர்க் அண்ட் மார்ட்டாலிட்டி. இதில் லைஃப்
லைஃப்பில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளுக்குன்னு பிடிச்ச ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அது வந்து ஒரு ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் தான் கொடுக்குமே தவிர, அந்த நேரத்துக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரை இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு டயர்ட்னஸ் கொடுக்குமே தவிர, அதோடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று டெத்து, இதில் வந்து லைஃப், பிறப்பு இறப்பு, அந்த மாதிரி ஒரு சைக்கிளிக்கல் நேச்சரையும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காரு. இதோட இந்த போயம் வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.